ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு அடிமான தெளிவு குருவின் திருமேனி காண்டன், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. ஒரு பிடிவாதமான போக்கும் தான் நினைச்சதை சாதிச்சே தீரணும்னு ஒரு கொள்கை பிடிப்பும் உள்ளவங்க தான் சிம்மராசிக்காரங்க. இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்க மிகுந்த சோதனைகளை இருந்துட்டு இருந்தாங்க. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை உருவாக்க போகுதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. சித்திரை 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1:20 மணி வாக்கில் ரிஷபத்தில் உள்ள குரு மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்த குரு 11க்கு வர இருக்கிறது ரொம்ப விசேஷம். 10ஆம் இடத்துல குரு எவ்வளவு அவஸ்தைகளை கொடுத்தது, அப்பப்பா வேலையில எவ்வளவு தொல்லைகள், குடும்பத்துல எவ்வளவு குழப்பம், கணவன் மனைவிக்குள்ளார இவ்வளவு கருத்து வேறுபாடு, போதாத குறைக்கு ராகு கேது வேற 1:7 உட்காந்துருச்சு. இப்படி எல்லா வகையிலும் துன்பங்களை அனுபவிச்ச ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா அது சிம்ம ராசியை தான் சொல்லணும். நல்ல திசா புத்தி உள்ளவங்க தப்பி பொழைச்சாங்க, அவ்வளவுதான். சுமாரான திசா புத்தி நடந்தவங்க அல்லது கெடுதலான திசா புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தொல்லையா கடந்த வருடம் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த வருடம் 11க்கு குரு வருது, லாபஸ்தானத்துக்கு குரு வருது. சிம்மராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய ஒரு காலகட்டம் தான். உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்க இருக்கு. அதே நேரம் விசேஷ பார்வையாக உங்களுடைய தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்குது. இன்னொரு விசேஷ பார்வையா உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை பார்க்குது. இது அத்தனையுமே அற்புதம். இது வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் மிகுந்த அவஸ்தைய அனுபவிச்சுட்டே இருந்தாங்க. தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டே இருந்தது. 10ல் இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்றதுக்கு ஏற்ப இந்த வேலையில உபத்திரவங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த 10ஆம் இடத்து குருவால வேலை பறிபோனவங்க கூட இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே இந்த 11ஆம் இடத்து குரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தி வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்த போதுன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. வேலை இழந்தவங்க வேலையை வாங்கிடுவாங்க. அதே சமயம் பிரச்சனையான வேலையில இருந்தவங்க இப்போ அந்த அவஸ்தைகள்லாம் நீங்கி நல்ல பொறுப்புகள் வேலையில கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும்னு சந்தோஷங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். அதுக்கு தகுந்தா போல உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய குணத்துல மாற்றம் ஏற்படலாம், அல்ல மேலதிகாரிகளே மாறி வரலாம். உங்களுக்கு ஆதாயமான ஆட்கள் உங்களுக்கு மேல உள்ள அதிகாரத்துல இருப்பாங்க. அதே சமயம் சனி குரு பார்வைக்கு வர்றதுனால உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க, உங்களுக்கு கலகம் பண்ணிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு ஆதரவா நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பணியிடம் மிகுந்த மகிழ்ச்சிகரமா மாறப்போகிறது, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 10ஆம் இடத்து குருவால சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மிகுந்த அவஸ்தைகளை அனுபவிச்சிருப்பாங்கன்றத சொல்றதுக்கே இல்லைங்க. ஆனா இந்த முறை உங்களுக்கு நல்ல மனிதர்கள் சுத்தி சுத்தி வருவாங்க, நல்ல வியாபாரம் கொடுக்கக்கூடியவங்க உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. அவங்களால லாபங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதே நேரம் தொழில்ல நல்ல முன்னேற்றம், லாபம் அப்படின்னு உங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் மகிழ்ச்சியான ஒரு வியாபார போக்கு தென்படும். குறிப்பா கல்வி நிறுவனங்கள், ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்க, அப்புறம் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்க, டிம்பர் தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இடங்களை மேற்கொள்ளக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஆதாயம் அதிகமா ஏற்படும். ஒரு சிலருக்கு கமிஷன்ல கூட நல்ல அனுகூலங்கள் ஏற்படலாம். இவ்வளவு அனுகூலங்கள்லாம் ஏற்படுது, குடும்பம் மட்டும் சும்மா இருக்குமா? குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சிக்கு மாறும். காரணம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு மிகுந்த மன ஒற்றுமை ஏற்படும். உங்க வாழ்க்கை துணை தன்னுடைய கருத்து வேற்றுமையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்காக விட்டு கொடுக்கவும் முன் வருவாங்க. அதே சமயம் நீங்களும் அவங்களுக்காக விட்டு கொடுக்க போவாங்க. இது ரெண்டுமே சேர்றதுனால உங்களுக்கு மகிழ்வு வாழ்க்கையில அளவற்று ஏற்படும். அதே சமயம் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும், அவங்களுடைய கல்வி நிலையும் பிரமாதமா இருக்கும். சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களா இருந்தா நிச்சயமா இது யோகமான காலகட்டம் தான் சொல்லணும். அவங்க நினைக்கிற படிப்பை படிச்சு முடிக்க வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி வழங்கும். சிம்ம ராசியை சேர்ந்த நேயர்களுக்கு திருமணம் ஆகாம இருந்தால் இது திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு சம்மதங்கள் பெரியவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் இப்ப நடந்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மூத்த சகோதரர்களால அனுகூலம் கூடும், இளைய சகோதரனால மகிழ்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் நீக்கக்கூடிய ஒரு நேரம் தான். முதுகு வலி அல்லது வாயு தொல்லை சம்பந்தப்பட்டவங்களுக்கு
சரியான ஒரு நிவாரணம் கிடைச்சு அது நீங்கி மகிழ்ச்சி அடைவாங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு சளி தொல்லையோ அல்லது முதுகு வலியோ வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். நடக்கிற ஜாதகர்லாம் இருந்தா குரு பயிற்சி கூடுதல் நன்மைகளை ரெட்டிப்பு பலன்களை வழங்கும்னே சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு கெடுதலான திசாபுத்தி நடந்துட்டு இருந்தா அந்த கெடுதல்ல குறைக்கிற விதமா இந்த குரு பயிற்சி செயல்படுறத நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியும். இந்த ராசிக்காரங்க குரு பயிற்சி காலகட்டத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை கூட்டிக்கிறதுக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் கைலாசநாதர், குரு தட்சிணாமூர்த்தி, குருவோட ஜீவசமாதி. இங்கெல்லாம் நீங்க போறது மூலியமா உங்களுடைய நன்மைகளை வெகுவா கூட்டிக்க முடியும். நன்றி, வணக்கம்.